அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 விஞ்ஞான பாடத்தில பரீட்சைக்குரிய வினாத்தாள் மீட்டல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்க வினாத்தாள்ல வரக்கூடிய சில வினாக்களை பார்ப்போம். இதுல நாங்க ஒரு ஸ்ட்ரக்சர்களுக்கு எப்படி விடையளிக்கிறது, அதாவது கட்டமைப்பு வினாக்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட செயற்பாடோ அல்லது ஏதாவது ஒரு படமோ தரப்படும். அதுல இருந்து உங்களுக்கான வினாக்கள் கேட்கப்படும். அப்ப அந்த மாதிரி வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கலாம். சரியா? இப்ப நாங்க முதலாவதாக ஒரு படம் தரப்பட்டால், அதாவது ஒரு மரம், சூரியன், நிலத்திலே இருந்து நீரை பெற்றுக் கொள்ளுதல், தாவரத்துக்கு உள்நோக்கி கார்பனீர் ஆக்சைடு வாயு செல்லுது. தாவரத்திலே இருந்து வெளிநோக்கிய அம்புல ஓட்டு அல்லது ஆக்சிஜன் போட்டா இன்னும் தெளிவாக இருக்கும். ஆக்சிஜன். இவ்வாறு ஒரு படம் தரப்பட்டால் முதலாவது அவர்கள் கேட்கக்கூடியது, இந்த படத்தில அல்லது அருகே காட்டப்பட்டுள்ள படத்தின் மூலம் எந்த செயற்பாடு அல்லது எந்த செயல்முறை குறிப்பிடப்படுகிறது. சரியா? இந்த செயற்பாடு என்பது உங்களுக்கு பார்த்தா தெரிய வேணும். சூரியன் இருக்குது, ஒரு தாவரத்துல நீர் உள்ளெடுக்கப்படுது, கார்பனீர் ஆக்சைடு உள்ள போகுது, ஆக்சிஜன் வாயு வெளியேற்றப்படுது. அப்ப இது என்ன செயல்முறையாக இருக்கும்? இது ஒரு ஒளி தொகுப்பிற்குரிய செயல்முறை. ஆகவே இதை தந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய முதலாவது வினா, அருகே காட்டப்பட்ட செயல்முறை எது? அருகே காட்டப்பட்டிருக்கிற செயல்முறை. நீங்க இதை பார்த்தா உங்களுக்கு தெரிய வேணும். சூரிய ஒளி, தாவரம், நீர், இந்த வாயுக்கள் தரப்பட்டிருந்தால் இது ஒளி தொகுப்பிற்குரிய செயல்முறை. நீங்க எந்த செயல்முறை என்று போடுவீங்கள். அப்ப உங்களுக்கு இதுல ஒரு இடைவெளி தரப்படும், ஒரு கோடு ஒன்று விட்டு, அந்த கோட்டுக்குள்ள நீங்கள் இதை என்ன செயல்முறை என்று எழுத வேண்டும். சரி, அப்ப இதை நாங்க கட்டமைப்பு வினாக்கள் என்று சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் மாதிரி. நீங்க அதுல அந்த ஸ்ட்ரக்சர்லயே எல்லா விடையும் இருக்கும். நீங்க அந்த படத்தை பார்த்து ஒவ்வொரு விடையாக வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த செயல்முறை ஒளி தொகுப்பு செயல்முறை. இதை நாங்க ஒளி தொகுப்பு செயல்முறை என்று சொல்லுவோம். இரண்டாவது வினா கேட்டிருப்பார்கள், இச்செயல்முறைக்கு சக்தியை வழங்குவது எது? சக்தியை வழங்குவது எது? அப்ப இந்த ஒளி தொகுப்பு செயல்முறைக்கு யார் சக்தியை கொடுப்பதுண்டா? சூரிய ஒளி, ஒளி சக்தி தான் இங்க பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, இதுல என்னென்ன பயன்படுத்தப்படும்? நீர் பயன்படுத்தப்படும், கார்பனீர் ஆக்சைடு வாயு,
பயன்படுத்தப்படும், சூரிய ஒளி பயன்படுத்தப்படுது. இப்ப சூரிய ஒளி என்றது என்ன? சக்தி, ஒளி சக்தி தான் இங்க பயன்படுத்தப்படுது. பயன்படுத்தக்கூடிய வாயு எது என்று கேட்டா ஒளி தொகுப்பிற்கு அல்லது இந்த செயல்முறைக்கு பயன்படுத்தப்பட்ட வாயு எது என்று கேட்டா அது கார்பனீர் ஆக்சைடு. இப்ப இதுல வரக்கூடிய அடுத்தடுத்த வினாக்களாக இப்ப இதுல கேட்பினும் இந்த செயல்முறைக்கு பயன்படுத்தப்பட்ட வாயு அல்லது தாவரங்கள் இந்த செயல்முறைக்காக பயன்படுத்துகின்ற வாயு எது? கார்பனீர் ஆக்சைடு. அது ஆக்சிஜன் என்னது? இந்த செயல்முறையின் பின்னர் வெளிநோக்கிய அம்புக்குறி என்பது தாவரத்தில இருந்து அந்த வாயு வெளியில வருது. தாவரத்தை நோக்கி போற அம்புக்குறி என்றது தாவரத்தினால் இந்த வாயு உள்ளே எடுக்கப்படுகிறது. திருப்பி ஒளித்தொகுப்பு நடைபெற்ற பின்னர் ஆக்சிஜன் வாயுவாக மீண்டும் அது வளிமண்டலத்திற்கு விடப்படுகிறது. அப்ப நாங்க 2 வாயுவையும் மாத்தி எழுதிடக்கூடாது. அப்ப பயன்படுத்துறது என்று கேட்டா தாவரம் எடுத்துக்கொள்றது, பயன்படுத்தி கொள்ளும். வெளியேற்றப்படுகின்ற வாயு எது என்று கேட்டால்தான் அது ஆக்சிஜன் வாயு. சரியா? அப்ப இந்த செயல்முறையினுடைய பிரதானமான விளைவு எது என்று கேட்கலாம். அடுத்த கேள்வியாக நாங்க பார்ப்போம். அப்ப இந்த செயல்முறைக்கு சக்தியை வழங்குறது யாரு? சூரியன். சக்தியை வழங்குவது சூரியன். அல்லது இதே கேள்வி இச்செயல்முறைக்கு பயன்படுத்தப்படுகின்ற சக்தி முதல் எது என்றும் கேட்கப்படும். எதுவாக இருந்தாலும் ஒளி தொகுப்பிற்கான சக்தியை வழங்குவது அல்லது சக்தி முதலாக தொழிற்படுவது சூரியன். சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒளிதான் அங்க சக்தியா பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கு. அப்ப நாங்க 3வது கேள்விக்கு போவோம். 3வது கேள்விக்காக இச்செயல்முறை போது செயல்முறையின் தோற்றுவிக்கப்படும் அல்லது உருவாக்கப்படும் என்று சொல்லலாம். தோற்றுவிக்கப்படும் பிரதானம் விளைபொருள் எது? விளைபொருள் எது? பிரதானமான விளைபொருள் எது? அப்ப இதற்கு தெரியும் ஒளி தொகுப்பு செயல்முறை என்பது உணவை உற்பத்தி செய்கின்ற செயல்முறை. அப்ப இதனுடைய பிரதான விளைவு என்பது உணவு. உணவு ஒன்றை உற்பத்தி செய்வதுதான் என்ன ஒளி தொகுப்பினுடைய பிரதானமான நோக்கம். அப்ப எங்களுக்கு இதுல விளைபொருள் என்றா அதுதான் உணவை உற்பத்தி செய்யறதுதான் நோக்கம். அப்ப ஆக்சிஜன் வாயு வெளியே விடுறது என்பது பக்க விளைபொருள். அது ஒளிதொகுப்பு நடப்பதனால உணவு உருவாக்கப்படும், அதோட சேர்ந்து ஆக்சிஜன் வாயு வெளியேற்றப்படும். அப்ப அது ஒரு பக்க விளைவு, இது பிரதானமான விளைவு அல்ல. அப்ப எங்களுக்கு பிரதானமான விளைவாக உணவுதான் உருவாக்கப்படும். சரியா? அப்ப இவ்வாறு நாங்கள் இந்த ஒரு படத்தை வச்சுக்கொண்டு அதற்குரிய வினாக்களுக்கான விடைய எழுத தெரிந்து கொள்ள வரும். அடுத்த கேள்வி பாப்பம். 4வது இச்செயற்பாட்டில் தோன்றும் பக்க விளைபொருள்
பக்க விளைபொருள் எது? அப்ப எங்களுக்கு இதுல பிரதானமான விளைபொருள் தெரியும். உணவு அல்லது அதை குளுக்கோஸ் என்றும் சொல்லலாம். உணவு அல்லது குளுக்கோஸை தொகுத்தல். பக்க விளைபொருள் ஆக்சிஜன் வாயு. சரியா? அப்ப இப்படித்தான் நாங்க படம் வந்து கேள்வி கேட்டா விடை எழுத வேணும். படத்துல இருக்கிறத பார்த்து விடை எழுத வேணும். சரியா? ரைட். அப்ப நாங்க இதே போல படத்துல வரக்கூடிய இன்னும் ஒரு வினாவை பார்ப்போம். இரண்டாவதாக ஒரு மெழுகுவர்த்தி ஒரு மெழுகுவர்த்தி எரியிருக்கு. அதுக்கு முன்னால துளையிடப்பட்ட 3 கார்ட்போர்ட் அட்டைகள் தரப்பட்டிருக்கு. சரியா? முதலாவது வினா கேட்கப்படும். தரப்பட்ட செயற்பாடு காட்டப்பட்டிருக்கிற செயற்பாடு அல்லது தரப்பட்ட செயற்பாட்டின் நோக்கம் யார்? சொல்லுவோம். இந்த படத்தை நாங்க ஏற்கனவே ஒளி படிக்க படிச்சிருக்கிறோம். இது எதற்காக நாங்க செய்திருக்கிறோம்? துளையிடப்பட்ட அட்டைகளின் ஊடாக மெழுகுவர்த்தியினுடைய சுவாலையை அறி. நீங்க இந்த படத்தை கீறிட்டு இந்த வினாவை எழுதி கொள்ளுங்க. எழுதி செய்தா இன்னும் ஞாபகத்துல இருக்கு. மூன்று துளையிடப்பட்ட கார்ட்போர்ட் அட்டைகளுக்கு முன்னால ஒரு மெழுகுவர்த்தி. முதலாவது வினா தரப்பட்ட செயற்பாட்டினுடைய நோக்கம். தெரிஞ்சவர்கள் எழுதிக் கொள்ளலாம் ஆன்சர். தெரியாதாக்கு நம்மள. இரண்டாவது வினா பார்ப்போம். நீங்க ஏபி குறிக்கப்படுங்க. பி மட்டையை சிறிது நகர்த்திய பின் அவதானம் யார்? இரண்டாவது வினாவை எழுதுங்க. பி. இந்த பி என்ற துளையிடப்பட்ட அட்டையை சிறிது நகர்த்தி, அதாவது கொஞ்சம் மேல அல்லது கொஞ்சம் கீழே சைட்ல நாங்க இறக்கி வச்சுட்டு பார்க்க போறோம்.
சிறிது நகர்த்திய பின் அவதானம் யார்? அதாவது, மேலே கூறப்பட்ட அவதானத்திற்கான மேலிடம் இடவனும் அவதானத்திற்கான இடம் விட்டு எழுத வேணும். காரணம் யார்? பாருங்க, தரப்பட்ட செயல்பாட்டின் நோக்கம் என்ன? இதுல இருக்கிற பி என்ற மட்டையை சிறிது நகர்த்தினா அவதானம் என்ன? மேலே கூறப்பட்டிருக்கிற அவதானத்துக்கான காரணம் என்ன? அதே போல 4வது வினா, ஒளிக்கதிர் ஒளிக்கற்றை என்பவற்றை வரைக. இவ்வாறாக 4 வினாக்கள் உங்களுக்கு தரப்படுகிறது. அவற்றுக்கு எப்படி விடையளிக்கிறது என்று பார்ப்போம். சரியா, அப்ப இதுல நாங்கள் 3 கடதாசி அட்டைகள்லையும் துளை இடை ஒரே அளவுல இருக்கிற மாதிரி அந்த துளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். 3 அட்டைகளையும் ஒரே அடியா வச்சு நாங்க அந்த நடுவுல துளை போடிக்க 3 அட்டைகள்லையும் ஒரே அளவு இடத்துல துளைகள் உருவாகும். இப்ப நாங்க 3 ஏபிசி ஆகியவற்றை ஒரே நேர்கோட்டில வச்சுட்டு மெழுகுவர்த்தி எரிகிறத பார்த்தா ஏயினூடாகவும் தெரியும், பியினூடாகவும் தெரியும், சியினூடாகவும் தெரியும். 3 துளைகளும் நேராக இருக்கிற சந்தர்ப்பத்துல சிக்கு பின்னால நின்று பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? மெழுகுவர்த்தி எரிகிறது தெரியும், அதாவது சுவாலை தென்படும். அப்ப பி மட்டைய கொஞ்சம் நகர்த்திட்டீங்கன்னா, அதாவது இத கொஞ்சம் சைட திருப்பினீங்கன்னா அந்த துளை சைடா போயிடும். அப்ப 3 துளைகளும் நேராக இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் சுவாலை தெரியும். இப்ப பி என்ற துளை மட்டும் எங்களுக்கு சைட்ல போயிட்டுதுன்னா அந்த துளைகளால எங்களுக்கு இந்த வெளிச்சம் வராது. ஆகவே அது மட்டையில வந்து படையல அதோட நின்றும். அப்ப சீயால பாக்குறவருக்கு தெரியாது. அப்ப எங்களுக்கு முதல் 3 குழாய்களும் நேர இருக்கைக்குள்ள ஒளி தென்படும். பி மட்டைய சிறிது நகர்த்தின பிறகு தென்படையில்லை. அப்ப மேலே கூறப்பட்டுள்ள அவதானத்துக்கு என்ன ரீசன்? அப்ப எங்களுக்கு இதுல ஏன் தெரிய இல்லை என்பதற்குரிய ரீசன், ஒளி எப்பவும் நேர்கோட்டுலதான் வரும். அப்ப அது வார நேர்கோட்டுல ஏதாவது ஒரு பொருள் தடைப்பட்டால் ஒளி அதற்கு அங்காலே என்ன செய்யாது, வராது. ஆனா அதுல துளை நேராக இருந்தால் துளையினூடாக வந்திருக்கும். அப்ப ஒளி எப்பவும் நேராகத்தான் வரும். அப்ப அது ஒளிக்கு துளை அங்கால இருக்கட்டதுக்காக வளைஞ்சு ஒளி வராது. ஆகவே எங்களுக்கு மெழுகுதிரி சுவாலை தெரியாது என்று சொல்லு. சரியா?
அப்ப பார்க்கிறோம் அவதானத்துக்கான காரணம் என்ன? ஒளி எப்போதும் நேர்கோட்டில பயணம் செய்கிறது தான். அது நேராத்தான் வரும். நடுவுல மட்டை இருக்கு. ஆகவே அதுக்கு அங்கால வச்சு பார்த்தின் ஊடாக ஒளி வரும் எங்களுக்கு தென்படும். கேள்விக்கு நாங்க விடை எழுதி கொண்டு போவோம். இந்த செயற்பாடு தரப்பட்ட செயற்பாடுன்ற நோக்கம் ஒளி நேர்கோட்டில் செல்லுமா என்பதை பார்க்க. ஒளி நேர்கோட்டில செல்லுமா? பி மட்டைய நகர்த்திய பிறகு உங்களுக்கு அவதானம் என்னது? சுவாலை தென்படாது. சுவாலை தென்படாது. சுவாலை தெரியாது. பி மட்டை அகற்றும் போது அல்லது நகர்த்தி வைக்கும் போது எங்களுக்கு தென்படாமல் போகும். மேலே கூறப்பட்டுள்ள அவதானத்துக்கு ரீசன் என்ன? ஒளி எப்பவும் நேர்கோட்டில் செல்லும். நேர்கோட்டில் செல்லும் என்று சொல்லுவோம். ஒளி எப்பவுமே நேர்கோட்டில போகும். அதனாலதான் எங்களுக்கு தெரியாம இருந்தது. ஒளி கதிரையும் ஒளி கற்றையையும் வரையற்று. ஒளி கதிர் எங்களுக்கு தெரியும். ஒரு நேர்கோட்டு பாதையில ஒரு நேர்கோட கீறி ஒரு அம்பு குறி கீறினா ஒரு ஒளி கதிர். இதே போல ஒளி கதிர்களை நிறைய சேர்த்து கீறினா வந்து ஒளி கற்றை. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? இது ஒரு ஒளி கதிர். ஒளி கதிர்கள் பல சேர்ந்து ஒளி கற்றைகளை உருவாக்குகின்றது. ஒளிக்கதிர்கள் பல சேர்ந்து ஒளிக்கற்றைகளை உருவாக்குகின்றது. சரியா? அப்ப இது ஒரு விதமான கட்டமைப்பு கேள்வி. சரியா? ஆகவே எங்களுக்கு இந்த செயற்பாடுகள் வந்து முக்கியம். ஒவ்வொரு செயற்பாடுகளினுடைய மாதிரி தடங்கள் அமைப்புகள் தரப்பட்டு உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். சரியா? இது வந்து பகுதி 1 மாதிரி இருக்காது. நீங்களாகத்தான் விடைய எழுதி பழகப்படும். பகுதி 1 உங்களுக்கு தெரியும் 4 விடைகள் தரப்படும். அதுல இருந்து பொருத்தமான விடையை நீங்க எடுக்கணும். ஆனா அதுக்கு பிறகு வரக்கூடிய பகுதி 2ல வரக்கூடிய வினாக்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்களாகவே படிச்சதை வச்சு கொண்டு விடை எழுதி பழக வேண்டும். சரி, அப்ப அப்படித்தான் நீங்க விஞ்ஞான பாடத்துல உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். சரியா? அப்ப இது வந்து ஒளியியலோட வந்த ஒரு வினா. சரியா? ரைட். அடுத்தது வந்து சுருக்கமான விடை எழுதக்கூடிய மாதிரி வரக்கூடிய வினாக்கள். சுருக்கமாக விடை எழுதக்கூடிய மாதிரி கேட்கப்பட்டிருக்கிற வினாக்களை பார்ப்போம். இந்த கேள்வியில நீங்க எழுதியிருப்பீங்க என்று நினைக்கிறேன். மறைச்சிட்டு சுருக்கமான விடை எப்படி எழுதுவது? வினாக்களுக்குரிய விடைகளை சுருக்கமாக எழுதுதல். சுருக்கமான
சுருக்கமான விடை எழுதுக. முதலாவது வீணா பாப்பா. கொண்டு என்று போட்டு எழுதி கொடுங்க. என்றால் என்ன? இரண்டாவது திடப்பொருட்கள் என்றால் என்ன? உயிர் சுவட்டு எரிபொருள்களுக்கு உதாரணம் 2 எழுதுக. உயிர் சுவட்டு எரிபொருட்களுக்கு உதாரணம் 2 எழுதுக. நாங்க எரிபொருட்களை சுவட்டு எரிபொருளாகவும் உயிர் சுவட்டு எரிபொருட்களாக நாங்க பார்க்கிறோம். சுவட்டு எரிபொருளுக்கு உதாரணம் 2. உயிர் சுவட்டு எரிபொருட்கள் மற்றது நாங்க உயிர் திணிவுகளுக்கு படிச்சிருக்கிற உதாரணம். உயிர் திணிவுகள் வேற, உயிர் சுவட்டு எரிபொருட்கள் வேற. அப்ப அதுல நாங்க சுவட்டு எரிபொருள் பாவனையிட்டா உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெயில அதிகம் பாதிக்கிறது. மூன்றாவது ஒளி முதல்கள். ஒளி முதல்கள் 2 எழுது. ஒளி முதல்கள் 2. ஒளி முதல்கள் நான்காவது ஒளி எவ்வாறு உருவா ஒளி எவ்வாறு உருவாகின்றது? ஒளி எவ்வாறு உருவாகின்றது? ஆன்சர் தெரிந்தவர்கள் நீங்கள் ஆன்சர் எழுதிக் கொண்டே போ. ஐந்தாவது காந்த முனைவுகளை பெயரிடுக. காந்த முனைவுகளை எழுதுக. காந்த முனைவுகளை எழுதுக. காந்த முனைவுகளை எழுதுக.
ஆறாவது இது நீரின் 3 வித நிலைகளும் எவை? முதலாவது வினா, சடப்பொருட்கள் என்றால் என்ன? இரண்டாவது, உயிர் சுவட்டு எரிபொருட்களுக்கு உதாரணம் 2 எழுதுக. மூன்றாவது, ஒளி முதல்கள் 2 எழுதுக. ஒளி முதல் என்றால் உங்களுக்கு தெரியும், இது ஒளி. ஒளி என்பது வெளிச்சம். நான்காவது, ஒலி அதாவது சவுண்ட். ஒலி எவ்வாறு உருவாகின்றது? ஒலி எவ்வாறு உருவாகின்றது? ஐந்தாவது, காந்த முனைவுகளை எழுதுக. ஆறாவது, நீரின் 3 வித நிலைகளும் எவை? நீரின் 3 வித நிலைகளும் எவை? சரியா பிள்ளைகள்? இப்ப நீங்க வினாக்கள் எழுதியிருப்பீங்க என்று நினைக்கிறேன். எழுதி முடிச்சாக்கள் விடைகளை நீங்களாக எழுதிக் கொள்ளலாம். நான் விளங்கப்படுத்த. சரியா, அப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது, இப்ப நாங்க சடப்பொருட்கள் அதனுடைய இயல்புகள் படிக்கும் போது பார்த்திருக்கிறோம். சடப்பொருள் என்றா என்ன, சக்தி என்றா என்ன. அப்ப பொருட்களை நாங்கள் 2 வகையாக பிரிக்க முடியும். சடப்பொருள், சக்தி. இப்ப சடப்பொருள் என்ன எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு திணிவை ஒரு ஒரு பொருளாக இருந்தா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அப்ப திணிவை வைக்கிறதுக்கு ஒரு இடமும் தரும். இப்போ ஒரு கதிரை, அந்த கதிரைக்கு திணிவு இருக்கு, அதை வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படுது. ஆகவே திணிவையும் இடத்தையும் எடுத்துக்கொண்டால் அது சடப்பொருள். திணிவையும் இடத்தையும் எடுத்துக்கொண்டால் அது சடம். அப்ப சக்தி என்றா என்னன்னு சொன்னா, இந்த 2மே இருக்காது. சடப்பொருளுக்கு இருக்கிற திணிவோ அல்லது அதை வைக்கிறதுக்கு இடமோ தேவைப்படாது. பாருங்க, உதாரணமாக ஒளிச்சக்தி. சூரியன்ல இருந்து வர லைட் எங்களால இரவேல பிடிச்சு வைக்க இயலாது. அதுக்கு திணிவும் நாங்க சொல்லலாம். எத்தனை கிலோல ஒளி வருதுன்னு சொல்லலுமா? அப்ப திணிவும் இல்லை, அது வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படாது.
ஆகவே சடப்பொருள் அது சக்தி என்று சொல்றோம். ஒன்றும் தேவையில்லாட்டி அது சக்தி. சூரிய ஒளி சக்தி, மின் சக்தி. சரியா? அப்ப இதை நாங்கள் சடப்பொருள் என்றா திணிவை கொண்டதும் திணிவை கொண்டதும் இடத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற பொருட்கள். திணிவும் இருக்க வேண்டும், இடத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். அதை நாங்க சடப்பொருட்கள் என்று சொல்லுவோம். சரியா? இரண்டாவது உயிர் சுவட்டு எரிபொருட்களுக்கு உதாரணம் என்ன? இப்ப நாங்க சுவட்டு எரிபொருள், மற்றையது உயிர் திணிவுகள் என்கிற எரிபொருள்கள் படிச்சிருக்கு. இப்ப இதுல சுவட்டு எரிபொருளாக நாங்க கதைக்கிறது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், நிலக்கரி, எல்பி கேஸ், அதுகளைத்தான் நாங்க சுவட்டு எரிபொருட்கள் என்று சொல்லுவோம். உயிர் திணிவுகள் அப்படி என்று உமி, விறகு, வைக்கோல், சிரட்டை, மட்டைகள், சரி, அதுகளைத்தான் நாங்க உயிர் திணிவுகள் என்று சொல்லுவோம். உயிர் திணிவுகளாக இருப்பதும் இருக்கிறதே பொருளுக்குத்தான் பயன்படும். மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் அதுகளையும் நாங்க எரிபொருளாக யூஸ் பண்ணுவோம். சரி, அப்ப சுவட்டு எரிபொருளுக்கு 2 உதாரணம் காலம். பெட்ரோல், டீசல். பெட்ரோலையும் டீசலையும் போட்டுக்கணும். எழுதிக் கொள்ளுங்க. பெட்ரோல், டீசல். அப்ப ஒளி முதல்கள் 2. அப்ப ஒளி முதல் 2 எழுதுறதுக்கு முதல்ல ஒளி முதல் என்றா என்னன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒளி முதல்கள் என்றா என்ன? ஒளியை தோற்றுவிப்பவை. சரியா? ஒளியை தோற்றுவிப்பவைதான் ஒளி முதல்கள். எங்களுடைய பிரதானமான ஒளி முதல் யார் என்று கேட்டா சூரியன். எங்களுக்கு ஒளியை தருகின்ற பிரதானமான முதல் சூரியன். சரியா? அதை நாங்க கட்டாயம் போடுவோம். ஒளி முதல்கள்ல ஒன்று சூரியன். வேற எண்ணத்துல இருந்து நாங்க ஒளியை பெற்றுக் கொள்கிறோமோ அது எல்லாமே ஒளி முதல். எரிகின்ற மெழுகுவர்த்தி, அது ஒரு ஒளி முதல். ஒளிரும் விளக்கு ஒரு ஒளி முதலாக இருக்கு. சரியா? அப்ப நட்சத்திரங்கள்ல இருந்து ஒளி வருகிறது. அதே போல ஒளியை தரக்கூடிய பொருட்களை நாங்க ஒளிரும் காளான், அதெல்லாம் ஒளிரக்கூடிய பொருட்களாக இருந்தால் அது நாங்க ஒளி முதல் என்று சொல்லுவோம். சரியா? ஒளி முதலுக்கு உதாரணம் எழுதுங்க. சூரியன், ஒளிரும் விளக்கு. சூரிய விளக்கு, எரிகின்ற மெழுகுவர்த்தி, நட்சத்திரங்கள், ஒளிரும் காளான், இதெல்லாம் ஒளி முதல்களுக்கு வரும். சரியா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுகளை அறியப்படும். 4வது பாக்குறோம், ஒலி எவ்வாறு உருவாகிறது. இப்ப நாங்க இது ஒலியும் கேட்டலும் என்கிற பாடத்துல படிக்க சொன்னோம். ஒரு சவுண்ட் ஒன்று உருவாக வேணுமாக இருந்தா ஏதாவது ஒரு பொருள்ல
அதிர்வு நடைபெற வேண்டும். அதிர்வு நடைபெற்றால் மட்டும்தான் சவுண்ட் உருவாகும். அப்போ ஒலி எவ்வாறு உருவாகும் என்கிற கேள்விக்கு அதிர்வின் மூலம் என்று நீங்க சுருக்கமாக எழுதினாலே போதும். அதிர்வு மூலம் ஒலி உருவாக்கப்படும். அதிர்வு மூலம் உருவாகும். சரியா? அதிர்வு மூலம் உருவாகும். ஐந்தாவது காந்த முனைவுகளை எழுதுக. காந்த முனைவுகளை எழுதுக. இப்ப காந்தம் என்கிற பாடம் படிக்கல நாங்க பார்த்திருக்கோம். காந்தத்தில 2 விதமான முனைவுகள் இருக்கு. ஒரு சட்ட காந்தத்தை பார்த்தீங்கன்னா அதுல 2 கலர் காட்டப்பட்டிருக்கு. ஒன்று நீலம், மற்றையது சிவப்பு நிறம். சரியா? அப்ப அதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அவர்கள் 2 முனைவுகளையும் இனங்காண சொல்லியிருக்கு. ரைட்? அப்ப அதுல பாக்குற 2 விதமான முனைவுகள், ஒன்று வடமுனைவு எஸ் தென்முனை. வடமுனைவு தென் முனைவு. கடைசி கேள்வி, நீரின் 3 வித நிலைகள் தெரியும் உங்களுக்கு. நீரானது திண்மம், பனிக்கட்டியாக, திரவம், ஆறுகள் கடல்கள்ல இருக்கிறது, வாயு, நீராவியாக காணப்பட முடியும். ஆகவே அது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகள்ல இருக்க முடியும். இன்னைக்கு நாங்க பார்த்த வினாக்களுக்கு விடை எழுதக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. இதே போல நீங்களும் கேள்விகளை உருவாக்கி எப்படி விடை எழுதுறன்னு பழகினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கு. இன்றைய பகுதியில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க